अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। சிவநாமாவளி புஸ்தகம் ஹரிசங்கர பகவத்பாதாச்சாரியாளால அருமையான சிவபரமான ஸ்தோத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஸ்லோகம். ஹே சந்திரசூட மதனாந்தகசூலபாணே ஸ்தானோ கிரீஷ கிரிஜேஷ மகேஷ சம்போ பூதேஷ பீத பயசூதன மாமநாதம் संसार दुख गहनाथ जगदीश रक्ष। हे पार्वती हृदय वल्लभ चंद्र मौले भूताधिप प्रमतनाथ गिरीश चाप। हे वामदेव भवरुद्र पिनाक पाणे संसार दुख गहनाथ जगदीश रक्ष। ரெண்டு ஸ்லோகங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அர்த்தத்தை இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது மூணாவது ஸ்லோகம். ஹே நீலகண்ட விருஷபத்வஜ பஞ்சவக்ர லோகேஷ சேஷவலய பிரமதேஷ சர்வ ஹே தூர்ஜடே பசுபதே கிரிஜாபதே மாம் சம்சார துக்க கஹனாத் ஜகதீஷ ரக்ஷ. சம்சார துக்க கஹனாத், சம்சாரம் கூடிய வாழ்க்கைன்றது இது எப்படி இருக்கு அப்படின்னா துக்க ககனம், துன்பம் தரக்கூடிய காட்டுல மாட்டின்னு இருக்கா மாதிரி என்னுடைய வாழ்க்கை போயிட்டு, இதிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தையும் கடைசி பாதத்துல அப்படி பிரார்த்தனை பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகங்கள். இன்னைக்கு மூணாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். ஹே நீலகண்ட ரிஷபத்வஜ பஞ்சவக்ர. ஹே சம்போதன பிரதமா எழுதியிருக்காரு இத. ஹே நீலகண்ட அப்படின்னு பகவானுக்கு நீலகண்டன் அப்படின்னு ஒரு பேரு. ஒரு சமயத்துல அமிர்தத்தை கடைஞ்சி எடுக்கணும்னு தேவர்களும் அசுரர்களும் மந்திரகிரியை மத்தாகவும் வாசுகியை கயராகவும் வைத்து பார்க்கடலை கடைந்தனர். அப்போது அதுல இருந்து எத்தனையோ விஷயங்கள் வந்தது. லட்சுமி வந்தா, தஸ்ரவஸ் வந்தது, ஐராவதம் வந்தது, இல்லையா? இப்படி அநேகமா காமதேனு வந்தது, கற்பக விருட்சங்கள்லாம் வந்தது, இப்படி ரத்னங்கள்லாம் வந்தது, அமிர்தமும் வந்தது. ஆனா அதுல இன்னொன்னும் வந்தது. அது என்ன? ஹால விஷம். அந்த விஷத்தை வந்த உடனே எல்லாரும் பார்த்து பயந்து ஓடிக்கிட்டாங்க. அதை யார் எடுக்கிறது? அந்த விஷத்தை தாங்காம எல்லாரும் பரிதபித்து இருக்கும் போது, ஐயோ இப்படி எல்லாரையும் காப்பாத்தணுமே அப்படின்னு பகவானுக்கு கருணை கடலான இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன பண்ணார்? அதை எடுத்து, அந்த விஷத்தை எடுத்து அப்படியே வாயில ஒரு கவலத்தை போட்டுட்டார். உடனே அம்பாள் வந்தா, இப்போ இவருக்கு இவர் வயிற்றுக்குள்ள இவ்வளவு பெரிய உலகங்கள்லாம் இருக்க, இவர் இந்த காரியத்தை பண்ணிவிட்டாரே அப்படின்னு தன்னுடைய கையினால அப்படி தொட்டா, அவருடைய கழுத்தை தொட்டார். அதனால அந்த விஷமானது அங்கேயே நின்று போச்சு. அதனால அவருக்கு நீலகண்டன் அப்படின்னு பேர் வந்துருக்கு. அல்லது ஸ்ரீகண்டன். ஸ்ரீனால விஷம்ன்ற அர்த்தம். ஸ்ரீகண்டன் அப்படின்னால பரமேஸ்வரன் தான். நீலகண்டன் அப்படின்னால பரமேஸ்வரன் தான். இப்படி ஹே நீலகண்ட ரிஷபத்வஜ. ரிஷபத்வஜ காளை மாட்டை தன்னுடைய கொடியில வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். அவருடைய அவருக்கு பக்தர்களை பல ஆபத்திலிருந்து காப்பதற்காக அவர் என்ன பண்ணியிருக்கார்? தர்மம், காளமாடுன்றது தர்மத்தை குறிக்கக்கூடியதான ஒரு சிம்பல், அது ஒரு அடையாளம். அந்த தர்மத்தை தன்னுடைய கொடியில வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன? அவருடைய லோகோ அதுதான், தர்மம் அப்படின்றது லோகோவா வைத்துக் கொண்டிருக்கிறார். ரிஷபத்வஜ பஞ்சவக்ர.
அவருக்கு நமக்கு எல்லாருக்கும் சத்யோ ஜாதாதி, சத்யோ ஜாதம், அகோரம், சத்புருஷம் அப்படின்னு அவருக்கு 5 முகங்கள் இருக்கு. சத்யோ ஜாதம் பிரவக்யாமி, சத்யோ ஜாதாய வை நமோ நமः, பவே பவேனாதி பவே பவஸ்வமாம் பவோத்பவாய நமः, வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நம சிரேஷ்டாய நமன்னு வாமதேவன் சத்புருஷன் அப்படின்னு அகோரம் இப்படியெல்லாம் அவருக்கு 5 முகங்கள் இருக்கு. அதனால இவருக்கு 5 முகத்தை உடையவராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அவருக்கு பேரு. அதனால சத்யோஜாதாதி 5 முகங்களை உடையவரே அப்படின்னு கூப்பிட்டாரு. வேதத்துல சொன்ன 5 முகங்களுடன் கூடினவரே. லோகேஷ அப்படின்னாரு. இந்த லோகத்துக்கெல்லாம் காப்பாற்றக்கூடியவராக, உலகங்களை எல்லாம் காப்பாற்ற அருளக்கூடியவராக இருக்கக்கூடியவர். லோகானாம் ஈஸ்வரஹா லோகேஸ்வரஹா லோகேஷா, லோகத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடியவர். அதுக்கப்புறம் சேஷபலய பிரமதேஷ சர்வ, சேஷ பலய அப்படின்னாக்கா ஆதிசேஷன். சேஷன்னா நமக்கு எல்லாம் தெரியும், பாம்பு இல்லையா? அந்த பாம்பை அவர் வளையெல்லாம் போட்டு அவருடைய உடம்புல, கழுத்துல, கால்ல, கையில எல்லா இடத்துலயும் பாம்பு தான் அவருக்கு ஆபரணமாக இருக்கு. அவர் கைலாசத்துல உட்கார்ந்து இருக்கார். அவருடைய கையில வளையெல்லாம் எப்படி இருக்குன்னா பாம்புகள் தான் வளையமாக இருக்கக்கூடியது. சேஷ வளைய அப்படின்னாரு இல்லையா? பாம்புகளை ஆபரணமாக உடையவர்களே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பிரமதேஷ சர்வ, பிரமத கணங்கள், நிறைய கணங்கள் இவரோட சண்டையெல்லாம் போட்டு அவர்களையே இவர் ஆட்கொண்டு அதுக்கப்புறம் இவருடைய கிங்கரர்களாக அவருக்கு கணங்களாக இருக்கக்கூடியவர்கள். அந்த கணங்களுக்கெல்லாம் பேரு பிரமத கணங்கள் அப்படின்னு பேரு. பானாசுரன் போன்றவர்கள்லாம் பிரமத கணமாகத்தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிரமத கணங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் அவர். பிரமதேஷ அப்படின்னா பிரமதேஷ அப்படின்னா பிரமத கணங்களுக்கெல்லாம் தலைவரே. ஹே சர்வ, சர்வ களத்தை கொடுக்க, பாபத்தை போக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய, எல்லா பாபங்களையும் போக்கும் ஆற்றல் பெற்றவராக இருக்கக்கூடியவர். ஹே நீலகண்ட ரிஷபத்வஜ பஞ்சவக்ர லோகேஷ சேஷ பலய பிரமதேஷ சர்வ. அதுக்கப்புறம் ஹே தூர்ஜடே பசுபதே கிரிஜாபதே மாம். ஹே தூர்ஜடே, தூர்ஜடே ரொம்ப பாரமாக இருக்கக்கூடிய ஜட்டையை கையில வச்ச, சிரசில ஜடாபாரம் தரித்து கொண்டிருக்கிறார். அந்த ஜடாபாரத்துல என்ன இருக்கு? அது என்ன அவ்வளவு கஷ்டம் அப்படின்னா கங்கை இருக்கு. அந்த கங்கை பரணியலா ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய, பாரத தேசம் முழுக்க ஓடக்கூடியதான அந்த கங்கையை தன்னுடைய தலையில வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். ஆனால் தூர் ஜடா, ஜடாபாரம், கங்கையை தாங்குகின்ற ஜடாபாரத்தை உடையவர் அப்படின்னு அர்த்தம். பசுபதே, பசு பதி பாசம் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நாமெல்லாம் ஜீவர்கள் தான் பசு இல்லையா? நாமெல்லாம் பாசத்துல, அஜானம்ன்ற பாசத்தினால கட்டுப்பட்டு இருக்கோம். சிவபக்தி பண்ண அந்த சிவபெருமானவர் அவர் என்ன பண்றார்? அந்த சிவனானவர் இந்த பாசத்திலிருந்து இந்த ஜீவனை விடுவித்து அவனை மோட்சத்தை அடைய வைக்கக்கூடியவராக இருக்கின்றாரு இல்லையா? பசு பாசம் அப்படின்னு இதுதான் சொல்லக்கூடியது. பசுபதியாக இருக்கிறார். நம்முடைய ஜீவர்களுடைய பாபத்தை எல்லாம் போக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் பசுபதி அப்படின்னு பேரு. சகல ஜீவராசிகளையும் பதி அப்படின்னா காக்கக்கூடிய தலைவராக பசு பாசம் பதி இல்லையா? அவர் பத்தியாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன் தான். அப்புறம் கிரிஜாபதே, கிரி மலை, அச்சலம் மலை, அருணாச்சலம், அருணகிரி, வெங்கடாச்சலம், வெங்கடகிரி அப்படின்னா சொல்றோம். கிரின்னா மலை, கிரிஜா அப்படின்னாக்கா பர்வத மலை, இமவான் அப்படின்னு சொல்றோம், இமயமலை. அதுக்குதான் பர்வத மலை அப்படின்னு. அந்த பர்வத மலைக்கு பொன்னா பிறந்தவள் தான் பார்வதி. கிரிக்கு பிறந்தவள் கிரிஜா. அண்டத்திலிருந்து பிறந்தது அண்டஜா, அம்புல இருந்து தண்ணியில இருந்து பிறந்தது அம்புஜா. அதே மாதிரி அந்த மலைக்கு பிறந்தவள், மலையரசனுக்கு பிறந்தவள் அப்படின்னு அர்த்தம். மலைமகள் அப்படின்னு பேரு.
கிரிஜாபதே, அந்த மலைமகளுக்கு ஆத்துக்காரா இருக்கக்கூடிய கிரிஜாபதி, ஆத்துக்காரராக இருக்கக்கூடியவரே, மாம் என்னை, சம்சார துக்க கஹனாத் ஜெகதீஷ ரக்ஷ, இந்த உலக வாழ்க்கை எனும் துன்பமான காற்றிலிருந்து மாம் என்னை ரட்ச காப்பாற்றுவீராக அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு. ஹே நீலகண்ட ரிஷபத்வஜ பஞ்சவக்ர லோகேஷ சேஷவலய பிரமதேஷ சர்வ ஹே தூர்ஜடே பசுபதே கிரிஜாபதே மாம் சம்சார துக்க கஹனாத் ஜெகதீஷ ரக்ஷ. மூணாவது ஸ்லோகத்தை பார்த்தோம். இப்ப நாலாவது ஸ்லோகம். ஹே விஸ்வநாத சிவசங்கர தேவ தேவ கங்காதர பிரமத நாயக நந்திகேஷ பாணேஸ்வராந்த கரிப்போ ஹரலோகநாத சம்சார துக்க கஹனாத் ஜெகதீஷ ரக்ஷ. ஹே விஸ்வநாத, எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகத்தையே காப்பாற்றப்படும் விஸ்வத்துக்கே நாதனாக இருக்கக்கூடியவர் காசி விஸ்வநாதர். அவிமுக்த கஷேத்திரம் அப்படின்னு பேர் இருக்கு. அந்த காசியில பகவான் உட்கார்ந்து எல்லாருடைய பாப்பத்தையும் போக்கி எல்லாரையும் நல்ல கதிக்கு அனுப்புறதுக்காக, அதனாலதான் எல்லாரும் போய் காசியில போய் சாகணும் அப்படின்னு இருக்காரு. என்ன, சில கஷேத்திரங்கள்லாம் ஸ்மரணாத் முக்திகி, சில கஷேத்திரங்கள் ஜனநாத் முக்திகி, சில கஷேத்திரங்களே என்ன சொல்றோம் மரணாத் முக்திகி அப்படின்னு. இப்படி விஸ்வநாதனுடைய அந்த வாராணசி அப்படின்னு சொல்லக்கூடிய காசியில மரணம் எழுதினோமே ஆனால் முக்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லையா. இப்படி உலகத்தை ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவிமுக்த கஷேத்திரமாக இருக்கக்கூடிய அந்த காசியில குடிகொண்டு இருக்கக்கூடிய ஹே விஸ்வநாதரே அப்படின்னு ஆச்சாரியார் ஆசியா அப்படியே அந்த பகவானை அழைக்கிறார். ஹே விஸ்வநாத சிவா, பரமங்கல ஸ்வரூபத்துக்கு சிவம் கல்யாணம் மங்களம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆஸ்பிஷியஸ்னஸ். பகவான் தான் ஆஸ்பிஷியஸ், அதனாலதான் அவருக்கு பேரு சிவன்னு பேரு. சிவன்னால பரமமங்கல ஸ்வரூபம், மங்களானாம் ச மங்களம். இப்படி மங்களஸ்வரூபியாக இருக்கக்கூடிய ஹே சிவா, ஹே சங்கர, சங்கரோதி இது சங்கரஹா, எல்லாருக்கும் நல்லதையே ஆஸ்பிஷியஸ்னஸையே செய்பவர், சுபத்தையே கொடுக்கக்கூடியவர். அதனால்தான் அவருக்கு பேரே சங்கரன்னு பேரு. ஷம் அப்படின்னாக்க ஆஸ்பிஷியஸ்னஸ், மங்களத்தை கரோதி செய்பவர், அதனால சங்கரஹா அப்படின்னு பேரு. ஹே விஸ்வநாத சிவசங்கர தேவ தேவ, தேவானாம் தேவஹா, எல்லா தேவர்களுக்கும் வாழ்க்கையில என்ன இங்க உட்கார்ந்து இந்திராதி தேவர்கள் எல்லாரும் அங்க அந்த சிவனை பிரார்த்தனை பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் சதா சர்வகாலமும் மேல் லோகத்துல எல்லாரும். ஆகையினால அவர்தான் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறார். சங்கர தேவ தேவ கங்காதர பிரமத நாயக நந்திகேஷ, கங்காதரன் கங்கையை சடையில் தாங்கி நிற்பவர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இந்த கங்கைய ஊருக்குள்ள எடுத்துன்னு வந்தா ஊர் தாங்காதே அப்படின்னு சாகரன் எடுத்துன்னு வரும்போது, சகரன் எடுத்துன்னு வரும்போது எல்லாரும் போய் பிரார்த்தனை பண்ணான் இந்த பரமேஸ்வரன் கிட்ட. சரிவா நான் தாங்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தலையில வாங்கி அதை அப்படியே சின்னதாக ஆக்கி அதை அப்படியே விட்டு, அதுதான் இன்னைக்கு பரணியெல்லாம் ஒரு இது தாங்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை அப்படின்னு ஒரு கதை இருக்கு இல்லையா புராணத்துல. எப்படி தன்னுடைய தலையில கங்கையை சடையில் தாங்கி நிற்கிற காரணத்தை கங்காயை தரித்து கொண்டிருக்கிறதுனால, கங்கையை தரித்து கொண்டிருப்பதனால கங்காதரஹா அப்படின்னு பேரு. பிரமத நாயக, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பிரமத நாயகன், பிரமதேஷான்னு பார்த்தோம். இங்க பிரமத நாயக்கன்னு போட்ட ரெப்பிட்டேஷன் வர வேண்டாம், அதே அர்த்தம் தான் இல்லையா. பிரமத கணங்களுக்கெல்லாம் நாயக்கர் தலைவனாக இருக்கக்கூடியவரே. அதுக்கப்புறம் நந்திகேஷ, நந்திகேஸ்வரர், நந்திகேஸ்வரரால இருக்கக்கூடியவர். நந்திக்கு ஈஸ்வரனாக இருந்து நந்தியானவர் கூடவே இருக்கக்கூடிய காடு. அவருக்கு எல்லா உரிமையும் நந்திகேஸ்வரனுக்கு தான் சிவபெருமான் கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவ பூஜை பண்ணோம்னாக்க கடைசி தத்புருஷா இதுமே சக்கரதுண்டாய தீமிகி தன்னோ நந்தி பிரச்சோதையார் அப்படின்னு அந்த சிவ நிர்மாண்டியத்தை அவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் மிச்சவாளுக்கெல்லாம் வருங்க. சிவனுக்கு எது கொடுத்தாலும் அது சிவன் சொத்து.
அந்த சிவன் சொத்தை நமக்கெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா நம்ம நந்திகேஸ்வரர் கிட்ட அந்த பர்மிஷனை வாங்கணும். அதனால நந்திகேஸ்வரை வணங்காம கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னாக்கா சரியா வராது அப்படின்னு கோவில் ஸ்தல விசேஷங்கள்ல இதுவும் ஒண்ணு இல்லையா. சிவன் கோவிலுக்கு போனா நந்திகேஸ்வரை பார்த்து அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போனோம், அவருக்கு சொல்லிட்டு வரணும் இல்லையா. நந்திகேஸ்வர் இவெல்லாம் சிவன் கூடவே இருக்கக்கூடியவர்கள். இவர்களை எல்லாம் நாம கவனிச்சா, பரிவார தேவதைகளா இருக்கக்கூடிய இவர்களை கவனிச்சாதான் சிவன் அங்க சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நந்திகேஷ பாணேஸ்வர அந்த கரிப்போ பாணேஸ்வரன் பானராவண சந்தேஷ நந்தி பிருங்கீரிதாதய மகாதேவ பிரசாதோயம் சர்வே கிருண்ணந்து சாம்பவாக. சிவபூஜை பண்ணும்போது இவர்களெல்லாம் நினைக்கணும். சிவனை மாத்திரம் போதாது, ஆன ராவண சண்டேஷ நந்தி பிரிங்கி ரிடி இவர்களெல்லாம் நம்ம நினைக்கணும். இந்த யார் அந்த பாணன் அப்படின்னாக்க, பாணாசுரன்னு பெரிய ராட்சசா, பெரிய சிவபக்தனா இருந்தான். அந்த சிவபக்தனா இருந்து அவனுக்கு ரொம்ப சிவனுடைய அருள், எப்ப பார்த்தாலும் சிவன் கூடவே இருந்து சிவபக்தி பண்ணி 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 அவனுக்கு ரொம்ப அந்த ஒரு அசுரனாக இருந்த போதிலும் அவனுக்கு ஒரு பெரிய பிரக்யாதி வந்துட்டு ஊர்ல. அவனுக்கு உஷான்னு ஒரு பெண்ணு அவனுக்கு. அவன் யாரு அப்படின்னா மகாபலியுடைய புள்ள, அசுர வம்சத்துல பிறந்தவன். ஆனா சிவபக்தியில திளைத்திருந்ததுனால அவனுக்கு ஒரு பொண்ணு இருந்தா, உஷா அப்படின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு கனவுல அனிருத்தன் அப்படின்னு ஒருத்தனை காதல் பண்ணிட்டு. யார் அந்த அனிருத்தன் அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா அவனுடைய புள்ள பிரத்யும்னன், அவருக்கு ஒரு புள்ள அனிருத்தன் அப்படின்னு பேரன், கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பேரன். இவ அந்த அனிருத்தன் அப்படின்னு அவரோட சேர்ந்திருக்கும் போது அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு சித்திரலேகான்னு, அவதான் இவங்க ரெண்டு பேரையும் கனவுல பாக்குறா. இந்த உஷா, நீ கனவுல பார்த்தவன மாதிரியே ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அவதான் இவ ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறா. சேர்த்து வச்ச உடனே அவன் ரொம்ப க்ளோஸா இருக்கிறத ஒரு நாள் அந்த பாணன் பார்த்துட்டான் இல்லையா, பாணாசுரம் பார்த்துட்டான். ரொம்ப கோபம் வந்துருக்கு. உடனே சண்டைக்கு போயிட்டான். அந்த அஸ்திரத்தை போட்டு அந்த அனிருத்தனை கட்டிட்டான். அனிருத்தனை காலுமேன்னு எல்லா விஷ்ணு குலத்துல எல்லாரும் தேடுறாங்க. பலராமன் எல்லாரும், என்னடா இது கிருஷ்ணனுடைய பேரனை காணாம போட்டானே அப்படின்னு எல்லாரும் சண்டைக்கு வந்தா பெரிய ஃபைட்டு பாணாசுரனோட. பாணாசுரனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நந்திகேஸ்வர சிவகானங்கள் எல்லாம் சேர்ந்து பாணாசுரனுக்கு சப்போர்ட்டுக்கு சண்டை போட்டுருக்கு. அங்க விஷ்ணுக்கு சல்வி சக்கரம்லாம் வச்சுட்டு சுதர்சன சக்கரம்லாம் வச்சுட்டு பலராமன்ல இருந்து எல்லாரும் போட்டி போட்டுட்டே இருக்காங்க. நாள் சண்டை நீடிக்கிறது. இவனுக்கு இந்த காரியம் புரிஞ்சது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த பாணாசுரனுக்கு சிவன் சொன்னாதான் அவன் கேட்பான். அப்பா அவன் கூட சண்டை போட்டுருக்கோம், யாரும் இல்ல, சாட்சாத் மகாவிஷ்ணு கிருஷ்ணர் தான் வந்திருக்கார், அதனால நீ பண்றது சரியில்லை, அதனால லெட் அஸ் ஸ்டாப் திஸ் வார் அப்படின்னு சொல்லி அங்க வந்த உடனே எல்லாரும் சுமூகமாகி அந்த உஷாவுக்கும் அனிருத்தனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்புறம் பாணனுக்கு தன்னுடைய பிரமத கணங்கள்லே ஒரு பிளேஸையும் கொடுத்து விட்டார் அப்படின்னு கதை. இப்படி பாணாசுரான் பாணன் என்ற அசுரனையே தன் பக்கம் வைத்துக் கொண்டார், பிரமத கணமாக வைத்துக் கொண்ட ஈஸ்வரனே அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்தகரிப்போ, அந்தகர் எனக்கூடியவுடைய ரிப்பு அப்படின்னாக்க எதிரி. அப்படின்னா அந்தகன் என்ற அரக்கனை சம்ஹாரம் செய்தவரே அப்படின்னு. யார் இந்த அந்த கண்ணாக்க ஹிரண்யாட்சனுடைய புள்ளார். இப்ப என்ன பண்ணா இல்ல, பார்வதி மேல ஆசைப்பட்டுட்டான். பார்வதி மேல ஆசைப்பட்டு இவன் சண்டைக்கு போக வேண்டிய நெசசிட்டி வந்துருக்கு. அதற்கு பிறகு இவன் போய் பார்வதி மேல ஆசைப்படுறானேன்றதுனால சிவபெருமானால அழிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்த உடனே அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வராகமூர்த்தினால ஏற்கனவே கொல்லப்பட்டவராக இருக்கக்கூடிய அந்த ஹிரண்யாட்சனுடைய தானாக இருக்கிறதுனால அவனை அப்படி மன்னிச்சு விட்டு அவனும் அந்த தான் செய்த காரியத்தை மன்னிக்கும்படி செய்து அதுக்கப்புறம் அவன் அந்த கணானவனும் பிரமத கானத்துல ஒத்தராக மாறிவிட்டார் அப்படின்னு புராணம் இருக்கு. அந்த கரிப்போ ஹர லோகநாத ஹர அப்படின்னாக்க
பழைய காலத்துல சம்ஹாரம் பண்ணக்கூடியவருக்கு அரண்னு பேரு இல்லையா? உலகத்தையே அழிக்கக்கூடியவர். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இல்லையா? சிருஷ்டி பிரம்மா சிருஷ்டி பண்றார், மகாவிஷ்ணுவானவர் எல்லாரையும் காப்பாற்றுறார், ஸ்திதி கர்த்தாவாக இருக்கார். இவர் சம்ஹார கர்த்தாவாக இருக்கிறதுனால இவருக்கு அரண் அப்படின்னு பேரு. பழைய காலத்துல உலகம் முழுக்க அழிக்கக்கூடியதுனால அவருக்கு ஹரான்னு பேரு. ஹே ஹர அப்படின்னு கூப்பிடுறார். லோகநாதா, லோகத்துக்கெல்லாம் உலகத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடியவராக இருக்கக்கூடியது. ஏ ஜெகதீஷா, ஜகத்துக்கெல்லாம் ஈசன், உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரா, சம்சார துக்க ககனாத் ரக்ஷ, இந்த சம்சார துக்க ககனத்திலிருந்து ஏ ஜெகதீஷா என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னார். ஹே விஸ்வநாத சிவசங்கர தேவதேவ கங்காதர பிரமத நாயக நந்திகேஷ வாணேஸ்வராந்த கரிபோ ஹரலோகநாத சம்சார துக்க ககனாத் ஜெகதீஷ ரக்ஷ. 4 ஸ்லோகங்கள் ஆயிடுச்சு. அழகான 5வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். வாராணசி புரபதே மணிகர்ணிகேஷ வீரேஷ தக்ஷமகால விபோ கணேஷ சர்வஜ்ய சர்வஹுதயைக நிவாசநாத சம்சார துக்க கஹனாத் ஜெகதீஷ ரக்ஷ. வாராணசி புரபதே, வருணன் அப்படின்னு 2 ரிவர். அந்த ரிவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் தான் இன்னைக்கு அவர் 94 கட்டம்ன்றாங்க, 64 கட்டம் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது. எல்லாம் காசி கஷேத்திரத்துக்கு போனீங்கன்னா அந்த வருணன்ல இருந்து அசி வரைக்கும் இருக்கக்கூடிய காட்டுல எல்லாரும் ஸ்நானம் பண்ணாதான் அவளுக்கு முக்தி அப்படின்ற நம்பிக்கை தொன்று தொட்டு புராண காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஊரு வாராணசி அப்படின்னு பேரு. அதுக்கு இன்னொரு பேரு என்ன, காஷி அப்படின்னு பேரு. வருணன் அசி அப்படின்னு. இந்த வருணன் அசி 2 சேவக்கூடிய இந்த இடத்துலதான் அந்த சிவனை தியானம் பண்றது. இந்த வாரணாசின்னு இந்த யோக சாஸ்திரத்துல இந்த 2 புருவங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்துக்கு பேரு வாராணசி. இதுலதான் பகவான தியானம் பண்ணணும்னு உபாசனா ரகசியம், சிவ ரகசியத்துல அது ஒண்ணு. அதை புரிய வைக்கிறதுக்காக நமக்கு புராணங்கள் எப்படி சொல்லிது அப்படின்னாக்க, வாராணசின்னு ஒரு கஷேத்திரம், அந்த கஷேத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய விஸ்வநாத பெருமான் அப்படின்னு காசி விஸ்வநாதன் சொல்றார். இப்படி வாராணசி புறப்பதே, வாராணசி எனக்கூடிய புறம், அந்த ஒரு பட்டினத்தினுடைய அந்த ஒரு சிட்டியினுடைய பதி. ஹே பதே, வாராணசி புறப்பதே அப்படின்னா ஹே விஸ்வநாதா அப்படின்னு. மணிகர்ணிகேஷ, மணிகர்ணிகா அப்படின்னா காதல் இருக்க அம்பாளும் சிவனும் ஒரு சமயம் விளையாடிட்டு இருக்கும்போது அம்பாளுடைய காதுல இருந்து அந்த தோளானது கீழே வந்துட்டான். அதை எடுக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு குண்டத்தை தயார் பண்ணி அதுல இருந்து அம்பாளுக்கு எடுத்து கொடுத்தாருன்னு ஒரு கதை இருக்கு. மணிகர்ணிகா, அந்த இடத்துலதான் மணிகர்ணிகா காட் அப்படின்னு பேரு. நிறைய காட்டு இருக்கு இல்லையா, அஸ்வமேத காட்டு, ஹரிச்சந்திரா காட்டு அப்படின்னு கேதார் காட்டு எல்லாம் இருக்கு. அதுல மணிகர்ணிகா காட்டு, தசாஸ்வமேத காட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பக்கத்துல மணிகர்ணிகா காட்டுன்னு பேரு. இந்த மணிகர்ணிகால ரொம்ப விசேஷமாக என்ன, தட்சயஜம் முடிந்த பிறகு தட்சயஜத்துக்கு நம்ம சிவனுக்கு அழைப்பு இல்லை. சிவன் என்ன பண்ணார், தாட்சாயணிய அங்க போக வேண்டாம், சதி தேவிய போக வேண்டாம்னு சொன்னார். கேட்காம அங்க போயிட்டார். கேட்க போனோம்னா இன்சல்ட் தாங்கினோம்னா பிராண வியோகம் ஏற்படுத்து. அவளை 51 பார்ட்ஸும் போய் ஒரு இடத்துல மகாவிஷ்ணு எல்லாம் போய் எல்லாம் போகிற மாதிரி சிவகணங்கள்லாம் போய் அந்த கோபத்துல என்னாச்சு, அம்பாளுடைய ஒரு போர்ஷன் ஒரு இடத்துல போய் விழுந்து, அப்படி தன்னுடைய காது விழுந்த இடத்துக்கு பேர் தான் மணிகர்ணிகா காட்டுன்னு பேரு. அது ஒரு சக்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மணிகர்ணிகா காட்டினுடைய ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர், நாயகனாக இருக்கக்கூடியவரே அப்படின்னு மணிகர்ணிகா காட் அப்படின்னு பேரு. புனிதமான ஒரு கட்டம், அதாவது ஸ்நான கட்டம் அப்படின்னு அர்த்தம். காட்டுனாக்க ஸ்நான கட்டம் அப்படின்னு அர்த்தம். அங்க பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். வீரேஷ வக்ஷம் மகால
விபோ கணேஷ வீரேஷ. வீரர்களுக்கெல்லாம் நாயகனார். வீரர்கள் இந்த வீரர்கள் எல்லாம் சிவபெருமானுடைய பக்தர்களாகத்தான் இருந்தார்கள். இவ்வீரர்களுக்கெல்லாம் வணங்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடியவராக இருந்தால் அவருக்கு வீரேஷன் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் தக்ஷ மகால, மக அப்படின்னாக்க யாகம், யாகப்பட்டியவருக்கு மக்கின்னு பேரு. தக்ஷநாகமன் யாகம் பண்ண இடம் தக்ஷ யஜ்யம், தக்ஷ மக காலம். தக்ஷ மக்க யாகத்தை காலன் அப்படின்னா ஒரு அர்த்தம், ஐன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் அழிப்பவர் அப்படிங்கிற அர்த்தம் இல்லையா. காலகாலன், காலனை அழித்தவர் காலகாலன் அப்படின்னு பேரு. தக்ஷ மக காலன், தக்ஷனுடைய யாகத்தை பார்வதியினுடைய பிராண வியோகம் ஏற்பட்ட பிறகு சிவபெருமான் போய் அந்த யாகத்தை அழித்தார். இப்போ அதனால தக்ஷனுடைய யாகத்தை அழித்தவரே அப்படின்னு தக்ஷ மகால விபோ, ஹே விபோ அப்படின்னாரு. எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் விபு. ஆகாசமானது எங்கும் வியாபித்து இருக்கு இல்லையா. அதே மாதிரி எங்க பரமேஸ்வரன் என்ன பண்ண, அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு சொரூபமாக இருக்கின்றதுனால அவருக்கு விபு அப்படின்னு பேரு. அவரை சம்போதனமாக கூப்பிடுறதுனால ஹே விபோ அப்படின்னு கூப்பிடுறோம். விபுவாக இருக்கக்கூடியவரே அப்படின்னு ஹே விபோ கணேஷ அப்படின்னாரு. பிரமத கணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவரே அப்படின்னு அர்த்தம். வாராணசி புரபதே மணிகர்ணிகேஷ வீரேஷ தக்ஷ மகால விபோ கணேஷ சர்வஜ்ஞ சர்வஹிருதயைக நிவாசநாத சர்வஜ்ஞ. சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞா. பகவானுக்கு தெரியாததுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? இந்த உலகத்துல எல்லாவற்றையும் அறிவார். அவர்தான் எல்லாமுமாக இருக்கிறார். எல்லாமுமாகவும் அவர்தான் இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிவார். சர்வஜ்ஞ சர்வவித்து எஸ்ய ஞானமயம் தபஹான்னு உபனிஷத் சொல்றது. இப்படி சர்வஜனாக இருந்து கொண்டு எல்லாமும் அறிந்தவராக இருந்து கொண்டு சர்வ ஹிருதய ஏக நிவாசகா, எல்லாருடைய ஹிருதயத்திலையும் நான் 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 என்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வர ஸ்வரூபம். சர்வ ஹிருதய ஏக நிவாசகா நிச்சயேன வாசகா நிவாசகா. எல்லாருடைய ஹிருதயத்திலையும் அந்த பரம்பொருள் தான் பிரம்மஸ்வரூபமாக இருந்து கொண்டு வசித்துக் கொண்டிருக்கிறார். சர்வ ஹிருதயைக நிவாசநாதா. இப்படிப்பட்ட நம்ம எல்லாரையும் காக்கக்கூடிய கடவுளே ஹே நாதா. சம்சார துக்க ககனாத் ஜெகதீச்சரச்ச. இந்த சம்சாரம் அப்படின்ற இந்த காட்டுல, உலகத்துல துன்பம் மிகுந்த இந்த காட்டுல நான் கஷ்டப்பட்டு இருக்கேனே, ஏ ஜெகதீஷா ஜெகதீஸ்வரா, இந்த ஜெகத்துக்கெல்லாம் காப்பாற்றுறவன் நீ ஒருத்தன் தானே, என்னையும் காப்பாற்றுப்பா மாம் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும். ஜெகதீஷ சம்சார துக்க ககனாத் ரக்ஷ, என்னை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி, இதனால் நாம எல்லாரும் இந்த நாமாவளி தினந்தோறும் உச்சாரணம் பண்ண வேண்டியது. இந்த திருநாமங்களை உச்சாரணம் பண்ணாலே உங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவருக்கு ஒரு பேரு இல்ல, நாம பாராயண பிரீதா. நாம பாராயணத்தினால சந்தோஷம் அடையக்கூடியவராக அவர் இருக்கிறார். அப்படி சிவநாமாவளி, இந்த சிவனுடைய பல நாமங்களை கொண்டு ஒரு மாலையாக ஆக்கி அந்த மாலையை நம்ம சிவனுக்கு போடுகிற மாதிரி எழுதக்கூடிய அக்ஷரம். இதனால் நம்முடைய சம்சாரத்தில் இருக்கக்கூடிய பயங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய பரமேஸ்வரனை பிரார்த்திப்போம் அப்படின்னு சொல்லி 5 ஸ்லோகம் பார்த்திருக்கோம். அஷ்டகம் அப்படின்னு பேருந்தா 8 ஸ்லோகம் தான். இந்த 5 ஸ்லோகத்தை பார்த்துட்டோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.